ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது வீர ராகவ முதலியார். தமிழில் எத்தனையோ புலவர்கள் இருந்தாலும் பலரும் பார்த்தீங்கன்னா ஒரு வறுமையோட தான் அவங்களுடைய காலம் கழிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில புலவர்கள் தங்களுடைய வறுமையை தங்களுடைய புலமையினால் வென்றெடுத்தாங்க. அதை புலவர் ஆற்றுப்படையினே தமிழ் இலக்கியம் சொல்லுது. ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு சில புலவர்கள் ஒரு சில மன்னர்கள்ட்ட புகழ்ந்து பாடி பரிசில் பெற்றுவிட்டு இந்த மன்னர்கிட்ட போய் நீங்க பரிசு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வறுமையில் இருக்கிற மற்ற புலவர்களை அவங்க ஆற்றுப்படுத்துவாங்க. அதற்கு பேர் தான் ஆற்றுப்படைன்னு பேர். திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படைன்னு ஆற்றுப்படை நூல்கள் தமிழ்ல ஏராளம் உண்டு. அந்த வகையில வீர ராகவ முதலியார் அப்படிங்கிற ஒரு யாரு அப்படின்னாக்க பிறவியிலேயே பார்வை திறனற்றவர். பார்வை திறன் இல்லாத அவரு ஒரு மிகப்பெரிய கவிஞரா இருந்திருக்காருன்னா அது உண்மையிலேயே பெரிய சாதனை, இறை அருள். இன்னைக்கு இருக்கிற மாதிரியான அந்த பிரெய்லி மெத்தடெல்லாம் அன்னைக்கு கிடையாது. அப்போ அவர் எப்படி படிச்சாரு அப்படின்னா, அவர் முதுகுல எழுதுவாங்களாம், கையை வச்சு எழுதுவாங்களாம். அந்த எழுத்துக்களை தெரிந்து கொண்டு வார்த்தைகளை தெரிந்து கொண்டு அவர் ஞானத்தை வளர்த்து கொண்டு அந்த அறிவை வைத்து கொண்டு அவர் புலமை பாடுகிறவராக, கவி பாடுகிறவராக அவர் இருந்திருக்கார். அப்போ ஒரு நாள் அவர் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு அவமானம் அவருக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க வீட்டம்மாட்ட எனக்கு வெந்நி வேணும்னு கேட்குறாரு குடிக்கிறதுக்கு. அந்த அம்மா பச்சை தண்ணி கொடுக்குறாங்க. அதை கண் பார்வை இல்லாதவர் அதை தெரிந்து கொள்கிறார், இது சூடா இல்லை அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க சம்பாதிச்சு கொடுக்குறதுக்கு இதுவே ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி அவர் அவமானப்படுத்திடுறாங்க. அவர் எதுவுமே சொல்லாம தன்னுடைய மாணவரை அழைச்சிக்கிட்டு வீட்டை விட்டுட்டு வெளில ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மட்டும் வந்துடுறாரு. அப்போ அவருடைய அறிவுக்கு எட்டிய வகையில அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கையில பரராச சிங்கம் அப்படின்னு ஒரு மன்னர் ஆட்சி செய்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் புலவர்களை எல்லாம் ஆதரிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அந்த மன்னரை எப்படியாவது சந்திக்கணும்னு நினைக்கிறார். இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு மரக்கலன் மேல ஏறி இலங்கைக்கு படகுலேயே அவர் போயிருக்கார். வண்டியில போய் அதுக்கப்புறம் மரக்கலத்துல ஏறி கடைசியா அந்த நாட்டை போய் அடைஞ்சிட்டார். அங்க போனோடனே அங்க இருந்தவங்களுக்கு இவருடைய புகழ், இவருடைய திறமை எல்லாம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்க உள்ள புலவர்கள் இவர் மேல உள்ள பொறாமையின் காரணமா மன்னரை இவர் சந்திக்கிறத விரும்பல. அதனால அதை எப்படியாவது தடுக்கணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. மன்னருக்கு இந்த செய்தி போகுது. வீரராகவ கவிராயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்றாங்க. மன்னர் அவரை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேங்கிறார். ஏன்னா அவர் பார்வை திறன் நற்றவர்னால பார்க்கணும்னு நினைக்கிறார். அங்க இருந்த புலவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கண் பார்வை இல்லாத ஒருத்தரை ஒரு ராஜா பார்க்கறது நம்ம நாட்டுக்கே ஒரு சகுனம் சரியில்லாத ஆகிடும். அதனால நீங்க உங்க பார்வை அவர் மேல படக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த செய்தி அப்படியே புலவருக்கும் வருது. புலவர் துடிச்சு போறார், சிவபெருமானை வென்றார். எப்படியாவது மன்னரை சந்திக்க வாய்ப்பு வேணும் அப்படின்னு அவர் விரும்புறார். அவர் மாணவரோட வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு செய்தி வருது, அரசர் உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறாருன்னு. அதன் பிறகு இவங்க அரண்மனைக்கு போறாங்க. பார்த்தா மன்னருக்கும் இவங்களுக்கும் நடுவில் ஒரு திரை இருக்கு. புலவர்களுடைய கணிப்புப்படி பார்வை இவர் மேல படக்கூடாது, மன்னருடைய பார்வை புலவரை பாத்திரக்கூடாதுனால திரை போட்டிருக்காங்க. அப்போ அவருடைய மாணவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சபையில பாடுறதுக்கு முன்னாடி சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப குரு புரிஞ்சுக்கிட்டார், இவர் என்ன சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டார். சிதம்பரம்னாலே ரகசியம் தான். அப்ப ஏதோ ஒரு ரகசியமான விஷயம் நடக்குது. எப்படி அங்க மறைந்து இருக்கிறதோ திரை போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி இங்க நடுவுல திரை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறார். அப்படி மற்றவங்களும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவர் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி சிவசிதம்பரம்னு சொல்லுவார் போலுக்கு, இது அவங்களுடைய மரபு போலுக்குன்னு மற்ற எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, சிதம்பரம் அண்ணாமலை ஆகாதோ அப்படின்னு அதை பாட்ட ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, மன்னருக்கு உடனே நெத்தில அடிச்ச மாதிரி டக்குன்னு புரிஞ்சிருது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த திரை தீப்பிடிச்சு எரியணும், அண்ணாமலைனாலே நெருப்பு, அகல், தீபம், அப்ப இது எரியணும்னு நினைக்கிறாரு. அப்படி ஒருவேளை அரண்மனையில அது எரிஞ்சிடுச்சுன்னா அரண்மனைக்கு ஒரு பெரிய பேராபத்தா வந்துடும், நமக்கும் அது சரியா இருக்காதுன்ட்டு உடனே என்ன பண்றாருன்னா அந்த திரையை விளக்க சொல்றாரு. அவருடைய பாடல்களை நேர்ல கேட்டு இன்புற்று அனுபவித்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காரு. அப்படிங்கிறக்க அவருக்கு யானை முதற்கொண்டு பல செல்வங்களை பல பொருட்களை கொடுத்து அவர் அனுப்பியிருக்காரு. அப்படிங்கிறதான் இலக்கியத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.